நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் ஆர்யா நடிப்பில் சார்பட்டா பரம்பரை 2ஆம் பாகம் உருவாக இருப்பதாக தற்போதைக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. முன்னதாக சார்பட்டா பரம்பரை திரைப்படம் வெளியாகும் போது ரஞ்சித் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணோட அருமையான இசையமைப்பில் எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் ஆர்யா, ஜான் விஜய், பசுபதி, கலையரசன், ஜான் கோக்கன் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பேர் முன்னணி கேரக்டரில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியில் கொரோனா காலத்தில் அதனை முடிந்த ஒரு நல்ல வசூல் ரீதியில் பெற்ற திரைப்படம்னா அது ஒரு சார்பட்டா பரம்பரை திரைப்படம் தாங்க நம்ம சொல்லணும். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி இந்த படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் ஒரு கலக்கில் வெற்றியை கொடுத்துருந்தாங்க சொன்ன ஒரு பக்கம் இந்த திரைப்படம் அதன் வெளியாகி நல்ல ஹிட்டை தந்ததன் பிறகு இந்த திரைப்படத்தோட செகண்ட் பாகம் எடுக்கப்படன்னு சொல்லிட்டு அப்போதே படக்குழு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அப்டேட் எதுவுமே வராத நிலையில் அது ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு கதைகள் செட் ஆகலைன்னா தெரிலங்க. நிறைய பேர் அந்த படத்துக்கான ப்ரொடியூஸ் இதில் கைவிடப்பட்டு தாங்க வர்றதுக்கு முன்னே நிறைய பேர் ஆர்வம் காட்டப்படலைன்னு தாங்க சொன்ன ஒரு பக்கம் தற்போது சில பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு கதைகள் திருத்தப்பட்டு பட்ஜெட் ரீதியில் ப்ரொடியூசருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயார் நிலையில் இருக்கிற மாதிரியும் விரைவில் சார்பட்டா பரம்பரையோட 2ஆம் பாகத்தோட இது ஷூட்டிங் நடைபெற இருப்பதாக படக்குழு தற்போதைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக நடிகர் ஆர்யா காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கன் சொல்கிற திரைப்படம் 2023ஆம் ஆண்டு வெளியாகிருந்தாங்க. அந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ரீதியான வரையறுப்பதாங்க பெற்றுத்ததுன்னு சொல்லணும். அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு சைந்தவன் சொல்கிற திரைப்படத்தில் தெலுங்கு ரீதியில் அவர் நடித்து கொண்டு வராருங்க ஒரு பக்கம். அதனைத் தொடர்ந்து தமிழ் ரீதியில் மதகஜ ராஜா அவர் நடித்து முடிச்சிருக்காருங்க சுந்தர்சி இயக்கத்தில், வெளியாகாமல் இருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து மனு ஆனந்த் இயக்கத்தில் மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்கிற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காரு ஆர்யா அவர்கள். ஜெய்கே இயக்கத்தில் மலையாளத்தில் JRRR அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காருங்க. காதல் 2 கல்யாணம் சொல்கிற திரைப்படத்துலையுமே மிலிண்ட் ரா இயக்கத்தில் நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காருங்க. சுந்தர்சி இயக்கத்தில் மற்றொரு படமான சங்கமித்ரான்னு சொல்கிற திரைப்படத்துலையுமே நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சந்தன தேவன் சொல்கிற தமிழ் திரைப்படத்தில் அமீர் சுல்தான் இயக்கத்தில் நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு சார்பட்டா 2 திரைப்படம் கைவசம் வச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. 2024ஆம் ஆண்டு ஆர்யாவோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். 2023ஆம் ஆண்டு பெரிய நிலையில் இல்லாத நிலையில் 2024ஆம் ஆண்டு எக்கச்சக்கமான படங்கள் கைவசம் வச்சிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அவரோட படங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு.